பீஸா பன் ஃபார்மில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பீஸா பன்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு உண்டான டோ ரெடி பண்ண போகிறேன். 200 ml வெதுவெதுப்பான பாலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து நல்லா ஃபோமி ஆகணும். இந்த அளவுக்கு ஃபோமி ஆனதுக்கப்புறமேட்டு 2.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோட அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த லிட்டையுமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டோவை வந்து நீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்மளோட மாவு வந்து எல்லா இடத்துலையும் பறக்காது, உங்களுக்கு பவுலுக்குள்ளேயே வந்து கண்டெய்ன்டாக இருக்கும். இப்போ வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டோ வந்து ஒன்றா திரண்டு வரணும். லைக் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாடி உங்களுக்கு டோ வந்து நல்ல சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தி டோ மாதிரி ஒன்றாட்டு அந்த டோ ஹூக்கில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமாட்டு மெஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டோவை வந்து பவுல்லேருந்து எடுத்து ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். டோ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீட் ஆகட்டும். நீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அதில் உள்ள அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும், அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து உங்கள் பன் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஒரு இதை வச்சு பவுலில் இருந்து டோவை வந்து மெல்ல கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அடியில் வந்து லைட்டாக ஸ்டிக் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி, நான் இதே பவுலில், நீங்கள் வேறு பவுலில் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணலாம், பட் நான் வந்து எதுக்கு போட்டு அழுக்காக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்கு இன்னொரு பவுல் அழுக்காக்கணும்னு சொல்லிட்டு நான் இதே பவுலில் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டோவை வந்து ஸ்மூத்தாக மட்டும் ரோல் பண்ணி நீங்கள் பட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஏன்னா வந்து அந்த ஹார்டு க்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, அதனால ஒரு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு மூடி 1-1.5 மணிக்கூர் டபுள் ஆகிற வரைக்கும் ஃபெர்மெண்ட் பண்ணிடுங்க. ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு சிலிக்கான் மேட் மாதிரி நான் விரிச்சிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட லிங்க்கு, நான் யூஸ் பண்ணுற ஈஸ்டோட லிங்க் அண்ட் இந்த சிலிக்கான் மேட்டோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த டோவை 2ஆக டிவைட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு டோ வச்சு நான் இன்னொரு ஸ்வீட் பன் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் பன் டோ. இதை வச்சு நீங்கள் வந்து ரெகுலர் பர்கர் பன்னு, ஸ்டஃப்டு பன், எது வேணாலும், கார்லிக் பன்ஸ், எந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு பன் வேணாலும் இதே டோவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்ல, ஒரு ஃபர்கிவிங், எல்லா இதுக்குமே மல்டிபர்பஸ் டோ மாதிரி. ஸோ இப்போ இந்த டோவை நான் வந்து 4 போர்ஷனாட்டு டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 4 பன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக டிவைட் பண்ணணும், மெஷர் பண்ணி டிவைட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் கண் அளவில் நீங்கள் அதை வந்து ஈவனாக டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணி வைக்கணும். இந்த கையில் வச்சு இப்படி டக் பண்ணி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் வந்து அந்த சீம் சைடு வந்து அடியில் போயிடும். மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தான ஃபினிஷில் உங்களுக்கு வந்து அந்த பன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக 4 பன்னையும் ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பீஸா ஃப்ளேவர்ஸை வந்து நம்ம இந்த பன்னுக்குள்ளாடி ஸ்டஃப் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், உங்களுக்கு பீஸாவில் என்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டோ எடுத்துக்கோங்க, அதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடு வந்து லேஸாக கொஞ்சம் சென்டரை விட மெல்லுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அடியில் டக் பண்ணி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பீஸா சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக சாப் பண்ண கேப்சிகம், ஆலிவ், சீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகேனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதில் ஸ்வீட் கார்ன், ஆனியன், மஷ்ரூம்ஸ், சிக்கன், குக் பண்ண பன்னீர், எது வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு பீஸாவில் எதெல்லாம் டாப்பிங் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் இந்த பன்னுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபில்லிங் எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றாட்டு கொண்டு வர போகிறோம். இதனால தான் நான் சைடை வந்து லைட்டாக ஃப்ளாட் பண்ணேன் உங்களுக்கு சென்டரை விட. ஏன்னா இப்படி ஒன்றா நம்ம திரண்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ வெளியே ஏதாவது சீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சீல் ஆகணும், இல்லாட்டி உள்ளே இருக்கிற சீஸ் வந்து வெளியே வந்து
பேக் பண்ணும்போது வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா 4 பன் வச்சுருக்கோம்ல, 4த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணுமோ அதை வச்சு ஃபில் பண்ணி ரோல் பண்ணி ஸ்மூத்தாட்டு நல்லா டக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் இது ஸ்டஃப்டு பன்லேயே நீங்கள் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை சீல் பண்ணும்போது ப்ராப்பராக சீல் பண்ணணும். அந்த ஒன்று தான். ஸோ 4 பன்னும் ரெடி. அதை வந்து ஒரு பார்ச்மெண்ட் லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 210 டிகிரி இல்லைனா 220 வரைக்கும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உங்களோட அவன் வந்து நல்லா ஹாட் ஆகுது அப்படின்னா 200 வரைக்கும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஹை ஹீட்டில் பேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது அகாரோ OTG அவன். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கெல்லாம் நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். நல்லா கோல்டன் ஆகிடும். ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்த உடனே மெல்ட் பண்ண பட்டரை மேலே ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கூல் ஆகட்டும். ஏன்னா வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும். அதனால் கையெல்லாம் வந்து பேர்ன் ஆகிடும் நீங்கள் உடனே ஹாட்டாக சாப்பிடணுன்னு இது பண்ணிங்கன்னா. அதனால் நல்லா ஜெனரஸாக பேக் பண்ண உடனே பட்டரை வந்து தடவிட்டிங்க அப்படின்னா உங்களோட அந்த பன் வந்து அந்த பட்டர் அப்சர்வ் பண்ணிடும். நான் என்ன பண்ணேன்னா, அது பீஸா பண்ணால மேலே கொஞ்சம் ஹர்ப்ஸையும் தூவி விட்டேன். ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸை அந்த ஹாட்டாக இருக்கும்போதே தூவி விட்டுட்டேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸா பன் ரெடி. டெக்ஸ்டரை பாருங்கள், கூல் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்க ஒரு சூப்பரான ரெசிபி. ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.